இந்த வீடியோவில் 2025 வருடத்திற்குண்டான சனி பகவானுடைய அந்த வக்கர பலன்கள் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன ஜோசியரே, சனி பகவானுடைய வக்கர பலன்கள், சனி பெயர்ச்சி பலன்கள் அப்படிங்கிறது தான் நீங்கள் சொல்லிட்டீங்களே, இது என்ன தனியாக வக்கர பலன்கள், இது ரொம்ப அவசியமா அப்படி சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். அதாவது கிரகங்கள்லேயே ரொம்ப மெதுவாக நகரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா சனி பகவான் தான். ராசியில் இருந்து இன்னொரு ராசிக்கு போகிறதுக்கு 2.5 வருஷம் எடுத்துப்பார். இந்த வக்ர காலகட்டத்தில் சனி பகவான் தன்னுடைய பலத்தை இழந்து இன்னும் மெதுவாக செயல்படுவார். பின்னோக்கி போகிற மாதிரியான ஒரு அமைப்பு கிடைக்கும். ஆனால் ராசிகளை கடந்து பின்னோக்கி போக மாட்டார், தன்னுடைய இயக்கத்தை மெதுவாக்கி பின்னோக்குவார். அந்த ஒரு அடிப்படையில் இந்த 2025 வருடம் ஜூலை மாதம் 13ஆம் தேதி சனி பகவான் தன்னுடைய வக்ர காலகட்டத்தை தொடங்குறாரு. இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்போது ரூபாய் 299 தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரவங்க தாழ்மையான வேண்டுகோள். இந்த நம்பருக்கு ஃபோன் கால் அல்லது வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் கேட்டு அவங்களுடைய அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிடுவேங்க. ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப் அல்லது ஃபோன் காலில் உங்களுக்கான டவுட் அப்படிங்கிறத கிளியர் பண்ணிக்கலாம். சரிங்களா? உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைமை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு நம்ம உங்களுடைய ஜாதக கட்டத்தை பார்த்துட்டு ஜனனகால பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதாவது இந்த ஜாதகக்காரங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதுக்கப்புறம் கோட்சாரத்தின் அடிப்படையில் கடைசி ஒரு 2.5 வருஷம் எப்படி இருந்துச்சு, எதிர்காலம் வரக்கூடிய 2.5 வருஷம் அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாம். அட் லாஸ்ட் பர்டிகுலராக இந்தந்த டைமில் என்னென்ன நடக்கும், இந்த டைமில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கான தெளிவான விளக்கமான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க. இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் கேட்டுக்கலாம். ஒவ்வொரு ஜாதகத்துக்குமே 30 நிமிஷம் வரைக்கும் நம்ம எடுத்துப்போம். தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் உங்களுக்கு நாங்கள் சொல்லிடுவோங்க. இது இல்லாமல் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் டவுட்டுங்கிறது கேட்டுக்கலாம். கடைசியாக ஜாதகம் இல்லைனாலும் பரவாயில்ல, பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க. நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க. நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும், இல்லை ஃபோன் கால் பண்ணி உங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணால் மட்டுமே போதுங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது எவ்வளோ நாளைக்கு இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் மாதம் 27ஆம் தேதி வரைக்கும் ஒரு 138 நாளைக்கு சனி பகவானுடைய இந்த வக்ர காலம் அப்படிங்கிறது இருக்கும். இந்த வக்ர காலகட்டத்தில் சனி பகவான் தன்னுடைய பலனை அப்படியே பயங்கரமாக மாற்றி கொடுப்பார். என்ன நிலைமை இருந்ததோ அது அப்படியே தலைகீழ் மாற்றம் அப்படிங்கிறத சனி பகவான் கொடுப்பார். அப்படிங்கிறதுனால ரொம்ப முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய ஒன்று தான் இந்த சனி பகவானுடைய வக்ர காலம். 7.5 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, இப்படி பல சனிகளுடைய நகர்வால் பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாருக்கும் ஒரு நல்லதொரு மாற்றம் அப்படிங்கிறதையும் சனி பகவான் கொடுப்பார். இந்த ஒரு நேரத்தில் அவருடைய பார்வை அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு வீரியம் அப்படிங்கிறது குறையும். ஏன்னா சனி பகவானுடைய பார்வை அப்படிங்கிறது வஜ்ர பார்வை. உங்களுடைய ராசிக்கு எத்தனாவது வீட்டை சனி பகவான் பார்க்குறாரு. இந்த பார்வையின் மூலமாக என்ன ஆதிபந்தம் அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுக்க போகிறாரு. சனி வக்கர பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத துல்லியமாக உங்களுக்காக கொடுக்குறேன். கடகராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த சனி பகவானுடைய வக்கர காலங்கிறது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 137 நாட்கள் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு வரப்பிரசாதங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அஷ்டம சனியில் இருந்து வெளியில் வந்துட்டீங்க. சனி பகவான் 9ஆம் இடத்துல இருக்கார். இப்போ 9ஆம் வீட்டில் தான் வக்கரம் அப்படிங்கிறத அடைஞ்சி பலம் இழக்கிறாரு. சனி தன்னுடைய வேகத்தை குறைச்சிட்றாரு. நல்ல இடத்துல தானே சனி இருக்கார் ஜோசியரே, அங்கே போய்ட்டு பலம் இழந்து போயிட்டார் அப்படின்னா அது கெடுதல் வந்துடுறாரு ஜோசியரே அப்படின்னு சொல்லிட்டு இங்கிறது தான் கேள்வி. அதாவது இந்ததொரு காலகட்டம் அப்படிங்கிறது சனி பகவான் 9ஆம் வீட்டில் இருக்கார். அதே நேரத்தில் உங்களுடைய ராசிக்கு விரைய வீட்டில் குரு இருக்குது. பொதுவாகவே விரைய வீட்டில் குரு 9ல் சனி அப்படிங்கிறது இருந்தது அப்படின்னா ஒரு பக்கம் நாம் விரைய செலவு பண்ணி ஆகணும். 9ல் சனி இருக்குங்கிறதுனால சொந்த வீடு கட்டுவதற்கான முயற்சி அப்படிங்கிறது இருக்கணும். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இதில் என்ன நடந்து போகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய ராசிக்கு லாப வீட்டை சனி பார்க்குறதுனால ஒரு பக்கம் தொழில் தொடங்கியிருக்கலாம், இன்னொரு பக்கம் வீடு கட்டுற வேலையை தொடங்கியிருக்கலாம். ஆனால் கொஞ்சம் அகலக்கால் அப்படிங்கிறத வச்சுட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க வச்சிடும். வீடு ஒன்று கட்ட தொடங்கியிருப்பீங்க, இல்லை ஏதோ ஒரு முதலீடு அப்படிங்கிறத போட்டிருப்பீங்க. மண் வாங்கியிருக்கலாம், மனம் வாங்கியிருக்கலாம், இடம் இல்லை விவசாய நிலம் வாங்கியிருக்கலாம். ஆனால் அதனுடைய சக்தியை மீறி காசை போட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருப்பீங்க. தொழிலில் வருமானம் வரும், பார்த்துக்கலாம், வச்சு அடைச்சிக்கலாம், எதுவாக இருந்தாலும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நம்ம இறங்குவோம்.
இப்போ உதாரணத்துக்கு ஒரு வீடு கட்ட ஆரம்பித்தோம்னா ஒரு 10 லட்ச ரூபா பட்ஜெட்டு, 15 லட்ச ரூபா பட்ஜெட்னு ஆரம்பிச்சிருப்பீங்க. அது அடுத்தடுத்து வரவெல்லாம் கிளப்பி விட்டுருப்பான். இன்னும் கொஞ்சம் ரூமை பெருசாக்கி இருக்கக்கூடாதா, மாடியில் ஒரு ரூம் எடுத்துருக்கக்கூடாதா, அதை செஞ்சுருக்கக்கூடாதாப்பா, இதை செஞ்சுருக்கக்கூடாதாப்பா அப்படின்னு சொல்லிட்டு நாலா பக்கமும் ஆலோசனை சொல்லி நம்மளை அகலக்கால் வைக்க வச்சுருப்பாங்க. 10 லட்ச ரூபா கடனில் கொண்டு வந்து விட்டாந்துருக்கும். சரி, தொழிலாவது ஓடிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்த்துருவோம். அப்படின்னாலும் தொழிலில் வியாபாரமெல்லாம் நடக்கும், நல்லபடியாக இருக்கும், 4 பேர் வெளியிலேருந்து பாராட்டுறவன்னு உங்களை மதிச்சிருப்பாங்க. ஆனால் வருமானம் அப்படிங்கிறது நமக்கு வந்திருக்காது. வேலை செஞ்சேன், சம்பளம் கொடுத்தேன், ஜாமான் வாங்கி போட்டேன், மிச்ச மீதி அம்மஞ்சல்லி இல்லை. அதனால நான் இப்போ நான் வேலைக்கு போயிருந்தா கூட இன்னொரு 10 ரூபா சம்பாதிச்சிருக்கலாம். ஒரு 10 வேலைக்காரனுக்கு முதலாளின்னு தான் பேர், 10 பேருக்கு சம்பளம் கொடுக்குறது தான் பேர். ஆனால் எனக்கான சம்பளம் கூட அதில் கிடைக்கல அப்படிங்கிறது எனக்கு தான் தெரியும். அப்படிங்கிற மாதிரி தான் வாழ்க்கை அப்படிங்கிறது ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த ஒரு காலகட்டத்தில் சனி பகவான் இப்போது வக்கரம் அடைகிறாரு. இந்த சனி வக்கர காலகட்டத்தில் தொழிலை விஸ்தரிக்கலாம். ஒரு தொழில் செஞ்சிட்ருக்கோம் அப்படின்னா நாம் ஒரு 2000 லாபம் வருது, 2000த்தையும் சம்பளம் கொடுத்துட்றோம். அப்போ வேலையாட்களுக்கு நாம் இன்னும் வேலை வாங்கலாமே. ஒரு 1/4 மணி நேரம் தானே வேலை சும்மா இருக்காங்களே, ஒரு பகுதி நேரமாவது இல்லை முழு நேரமாக தொடங்கினா என்ன அப்படிங்கிற மாதிரி அடுத்த கட்டத்துக்கு போக சொல்லும். அதன் மூலியமாக 10 ரூபா லாபம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி வேலை செய்யக்கூடிய இடத்துல வேலை செய்கிறோம், கடுமையாக உழைக்கிறோம், இது பத்தாது. பார்ட் டைமாக நம்ம ஏதாவது தொழில் தொடங்கினா என்ன, இல்லை சாயந்தரத்தில் சும்மா தானே இருக்கும், சாயங்காலத்தில் ஏதாவது ஒரு தொழில் வியாபாரம் பண்ணால் என்ன, இல்லை வேறு வேலைக்கு ஒரு பார்ட் டைமாக கொஞ்சம் நேரம் போனால் என்ன. நம்ம என்ன வேலையில் அப்படியே வெட்டி முறிக்கிறோமா, இல்லை ஃப்ரீயாக தானே இருக்கும், சாயங்காலம் சும்மா தானே இருக்கும், ஒரு வேலை வெட்டிக்கு போய்ட்டு ஒரு 10 ரூபா பணமாக்கலாமே. இப்படியெல்லாம் உங்களை அதிகமாக உழைக்க தூண்டுவார் சனி பகவான். என்ன காரணம் அப்படின்னா, அஷ்டம சனியில் படாத பாடுபட்டு கடனை எல்லாத்தையுமே ரொம்ப மன உளைச்சலால் ஆன நீங்கள் இப்போ தான் அதிலேருந்து நான் வெளியில் வரேன், மறுபடியும் அந்த ரூட்டில் போகிறதா, எப்படியாவது நம்ம சம்பாதிச்சு உடம்பு தெம்பு இருக்கும்போதே 10 ரூபா கடன்லாம் அடைச்சி போட்டு நிம்மதியாக இருப்போம்டா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய அடுத்த கட்டத்துக்கு வாழ்க்கையை நோக்கி நகர வைப்பார் சனி பகவான். அதே மாதிரி அவருடைய பார்வை இருக்க பார்த்தீங்களா, அது உங்களை பாடாப்படுத்தியிருந்திருக்கும். சனி பகவானுடைய பார்வை அப்படிங்கிறது ஒரு வஜ்ர பார்வை, மோசமான பார்வை. அதான் நான் ஏற்கனவே பல இடங்களில் சொல்லியிருக்கேன். ராவண நவகிரகங்களில் சிறை பிடிக்கும்போது சனி பகவானை மட்டும் நேருக்கு நேர் சிறை பிடிக்கலை. ஏன்னா சனி பகவானுடைய பார்வை தான் மேலே வந்தால் நம்மளால் தாங்க முடியாது அப்படிங்கிற ஒரு ஈஸ்வரம் பட்டம் பெற்ற அந்த ராவணேஸ்வரனே சனீஸ்வரனை பார்த்து பயந்தார். ஏன்னா கிரகங்கள்லேயே நவகிரகங்கள்லேயே ஈஸ்வரம் பட்டம் பெற்ற ஒரு கிரகம் அவருடைய பார்வை அப்படிங்கிறது மோசமான பார்வை. அந்த ஒரு பார்வை உங்களுடைய ராசிக்கு லாப வீட்டில் ஒரு ஆள் விழுந்து போச்சு இல்லைங்களா. அதனால தான் கடையை விரிச்சும் கொள்ளாது வியாபாரம் பண்ணாலும் லாபம் அப்படிங்கிறது நம்மளை தேடி வரல. வேலை செஞ்சாலும் ஒரு இன்சென்டிவ் வாங்க முடியலை, ஒரு சம்பள உயர்வு வாங்க முடியலை, சம்பாதிச்சோம், சம்பளம் வாங்கினோம், சாப்பிட்டோம், மாத கடைசியில் கடன் பட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் வாழ்க்கை ஓடுனுச்சு. லாபத்தை குறைச்சிட்டாரு, வியாபாரம் இல்லை, தொழில் ஏன் புருஷன் ஏதோ கச்சேரிக்கு போனால் அப்படிங்கிற கதையாக தான் தொழில் அப்படிங்கிறது நடக்குது. இப்போ இந்த பார்வையினுடைய வீரியம் குறையுது இல்லைங்களா, அதனால் தொழிலில் லாபம் அப்படிங்கிறத நிச்சயமாக சனி கொடுப்பார். அதே மாதிரி ராசிக்கு 3வது வீட்டில் சனி பார்வை விழுந்து போச்சு. அண்ணன் தம்பி பங்காளிகளால் அம்மஞ்சல்லிக்கு பிரயோஜனம் இல்லை, தம்பிகளால் பிரச்சனை, மகனால் பிரச்சனை, அக்காவால் பிரச்சனை. நம்ம கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தா குட்டையை புதைச்சி வச்சுருப்பாங்க போல் அவ்வளோ வகை ஏறுறாங்க அப்படிங்கிற நிலைமையில் எல்லாமே கடகராசிக்காரர்கள் இருந்துகிட்டு இருந்திருப்பீங்க. இப்போது அந்த ஒரு பார்வையினுடைய வீரியம் குறையுது அப்படிங்கிறதுனால சகோதர ஸ்தானம் கொஞ்சம் சமாதானத்துக்கு வருவாங்க. சரி, நம்ம அண்ணன் நல்லா இருக்கட்டும், நம்ம தம்பி நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய வளர்ச்சியில் அவர்களுடைய ஒரு பங்கு அப்படிங்கிறது இருக்கும். நான் கஷ்டப்படுறேன், அண்ணன் தம்பிலாம் கொஞ்சம் கை தூக்கி விட்டாங்க அப்படின்னா மேலே வந்துடுவேன் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு நிலமையில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக பங்காளி, அங்காளி, அண்ணன் தம்பி, சகோதர சகோதரி உறவுகள் உங்களை இந்த ஒரு காலகட்டத்தில் கை தூக்கி விடுவாங்க. கவலைப்பட வேண்டியது இல்லை. அந்த ராசிக்கு 6ஆம் இடம் ருணரோக சத்துருஸ்தானத்தில் சனி பார்வை விழுந்துச்சு இல்லைங்களா, எதிரிகளுடைய பலம் அப்படிங்கிறது மேலோங்கும். நம்மளோட எதிரொலிகள் பயங்கரமாக வளர்ந்துருப்பாங்க. நம்மளுடைய கடன் அதிகமாகும், உடம்பு ஒத்துழைக்கும். அதாவது கடுமையாக இது பண்ணி அதாவது ஒரு வாரமாக மாடு மாதிரி வளர்ப்போம், ஆனால் உடம்பு படுத்துரும். மனசு செய்யின்னு சொல்லும், ஆனால் உடம்பு கேட்காது, உடம்பு ஒத்துழைக்காது, உடல் பிணியை கொடுத்துருக்கும், உடல் சோர்வை கொடுத்துருக்கும். நம்மளுடைய தன்னம்பிக்கை அப்படிங்கிறதே நாம் கொஞ்சம் இழந்து போயிருந்திருப்போம். அந்த மாதிரியான ஒரு நேரத்தில் இப்போது சனி பார்வையினுடைய வீரியங்கிறது குறையிறதுனால உங்கள் மேலே உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். உடம்பு நீங்கள் சொல்கிறத கேட்கும், மனதிடம் அப்படிங்கிறது இருக்கும். நான் ஜெயிச்சிருவேன்டா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை
நம்பிக்கையை உங்களுக்கு கொடுக்கும். அப்படிப்பட்ட இந்த சனி பகவானுடைய வக்ர காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு பொற்காலமாக இருக்க போகுது. இதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில் செட்டில் ஆகலாம். நல்லா இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் உங்களால் முடிஞ்ச உதவிகளை 4 பேர் ஏழைப்பாளைகள் மாற்றுத்திறனாளிகள் இல்லாதவர்களுக்கு செய்யுங்க. சனி உச்சால போயிட்டு உங்களை உட்கார வச்சிருவார். ரொம்ப அற்புதமான ஒரு 137 நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் கிடச்சிருக்கு. சரியாக பயன்படுத்திக்கோங்க, செட்டில் ஆகிடலாம். கடகம் ராசிக்காரர்களுக்கு எல்லாம் நல்லதாகவே அமையும். மேலும் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லப்படும். மேலும் இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நல்ல வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.